பைத்தான்ல எப்படி ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பரை பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா ஒரு நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பரோட கியூப் ஆட் பண்ணா அப்படின்னா அந்த நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். இதை தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். இதை பைத்தான்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பரை வாங்கிக்கணும். அதுக்காக n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த நம்பர் அப்படின்னு வாங்கிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா சம் வந்து எப்பவுமே ஜீரோவாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா நீங்க யூசர் இருந்து வாங்குற அந்த நம்பரை இன்னொரு வேரியபிளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஒரே வேலையை திரும்ப பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக while loop எடுத்துக்கிறேன். n greater than 0. அதுக்கப்புறமா ரிமைண்டர் ஈக்குவல் டு நீங்க வாங்குற நம்பரை 10 ஆல பர்சன்டேஜ் பண்றோம். அதுக்கு அடுத்த லைன்ல sum equal to sum plus r star star 3. அண்ட் அதுக்கு அடுத்த லைன்ல n equal to n float divisionல 10. சோ இங்க என்ன நடக்கும் அப்படினா நீங்க n ல for the example 153 அப்படிங்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த 153 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அது எப்படி வர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 153 நம்ம 10 ஆல பர்சன்டேஜ் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 3 ஆ இருக்கும். அப்ப r ஓட வேல்யூ 3. அண்ட் அதுக்கு அடுத்த லைன்ல sum equal to 0 plus r cube பண்ணா 27. சோ சம்மோட வேல்யூ 27 ஆ இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த லைன்ல n ஓட வேல்யூ 153 இருக்குல்ல, அந்த 153 10 ஆல டிவைட் பண்ணும்போது அதோட வேல்யூ 15 ஆ இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல வந்து n ஓட வேல்யூ 15 ஆ இருக்குமா? சோ மறுபடியும் அது மேல போகும்போது 15% 10 அதை டிவைட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து 5 ஆ இருக்கும். அதுக்கு அடுத்த லைன்ல sum equal to ஆல்ரெடி 27 இருக்கு. இந்த r அப்படிங்கக்கூடிய அந்த 5 வேல்யூவை கியூப் பண்ணும்போது 125 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இந்த இடத்தை ஆட் பண்ணா 152 அப்படிங்கிறது வந்து சம்ல ஸ்டோர் ஆகிரும். அண்ட் அதுக்கு அடுத்த லைன்ல இந்த 15 அப்படிங்கக்கூடிய நம்பரை 10 ஆல டிவைட் பண்ணா அதோட வேல்யூ 1 ஆ இருக்கும். அண்ட் மறுபடியும் இப்ப n equal to 1 ஆ இருக்குதா? இந்த 1 அப்படிங்கக்கூடிய நம்பரை 10 ஆல பர்சன்டேஜ் பண்ணும்போது r ஓட வேல்யூ மறுபடியும் 1 ஆ இருக்கும். சோ அதுக்கு அப்புறமா சம்ல ஆல்ரெடி 152 இருக்குது. இந்த 152 கூட இந்த r கியூப் பண்ணனும், அதாவது 1 கியூப் பண்ணனும். சோ இப்போ சம்ல 153 அப்படிங்கக்கூடிய வேல்யூ இருக்குது. சோ என்ன மறுபடியும் நம்ம வந்து 10 ஆல டிவைட் பண்ணும்போது அது 0 ஆ மாறிடும். சோ கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ifல நீங்க ஒரு ஸ்டேட்மென்ட் எழுதணும். 153 யும் நீங்க ஆல்ரெடி n ல ஒரு வேல்யூ வச்சிருந்தீங்களா, அத நம்ம முன்னாடியே num அப்படிங்கக்கூடிய ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணியிருந்தோமா, இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவலா இருந்தா இது ஆம்ஸ்ட்ராங், அப்படி இல்லனா இது நாட் ஆம்ஸ்ட்ராங். சோ அவுட்புட் எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சோ இந்த ஸ்கிரீன்ல பாத்துருக்க எல்லா நம்பருமே ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான். செக் பண்ணி பாத்துக்கோங்க.